Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வீடுகளில் எல்லாம் விக்கிரகங்கள்லாம் நிறைய வாங்கி வச்சுருப்போம். அண்ட் சிலது நமக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷோகேஸில் கூட சில பொம்மைகளை எல்லாம் வைப்போம். இப்போது கொலுக்கெல்லாம் போகும்போது சில பேர் விக்கிரகம் கொடுக்குறாங்க, கல்யாணத்தில் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறோம், ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு விநாயகர் சிலையோ இல்லை ஒரு லக்ஷ்மி சிலையோ ஏதோ ஒரு சாமி கொடுக்கும்போது அதை அப்படியே தூக்கி போட மனசு வராது. நம்ம என்னென்னா ஒரு ஷோகேஸில் வச்சுருவோம், ஒரு கிருஷ்ணர் தானே ஷோகேஸில் இருக்கட்டுமே அப்படின்னு. ஒரு சிலருக்கெலாம் என்ன ஒரு சென்டிமெண்ட் உண்டுன்னா, ஐயோ அது கடவுள் சிலை, நம்ம எப்படி பூஜை பண்ணாமல் இருக்கிறது, அப்போ அந்த ஷோகேஸில் இருக்கிறதுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணணுமா, மாலை போடணுமா, மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா, இப்படி பல விஷயங்கள் நமக்கு போட்டு நம்ம தலையை சுற்றுன்னு சுற்றுவோம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த சிலைகள்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கோவிலாகவே இருந்தாலும் ஒரு கல் தான் சிலையாருது கோவிலில். நம்மளும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு பித்தளை விக்கிரகமோ இல்லை பஞ்சலோகமோ வெள்ளியிலையோ வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுக்கிறோம். ஜென்ரலாக இப்போ கோவில் விக்கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு கல்லை ஒரு சிற்பி தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா, அந்த கல்லில் பல வகையான மைன்யூட் போஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பதப்படுத்துறது. அந்த கல்லை டக்குன்னு ஒரு சிலை வடித்து உடனே போய் கோவிலில் அதை விக்கிரகமாக வைக்கிறதே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த கல்லை சிலை பண்ணதுக்கு பிறகு ஒரு 48 நாட்கள் அதுக்கு புஷ்பவாசம், ஜலவாசம், இந்த மாதிரி நெல் வாசம், தானிய வாசம், நெல் தானியம், ஸோ தானிய வாசம், இந்த மாதிரி நிறைய ஒரு 12 நாள்னு இந்த மாதிரி வாசத்தில் போடுவாங்க. நெல் வாசத்தில் போடுறது எதற்கு அப்படின்னா, ஒரு சிலையை 12 நாள் நெல் வாசத்தில் போடுறது எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ஜலவாசம் தான் போடுவாங்க, தண்ணியில் போட்டுருவாங்க. தண்ணியில் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த மைன்யூட் ஹோல்ஸ் வழியாக நீர் அந்த பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வரும். ஸோ எத்தனை இடத்துல அந்த மாதிரியான ஓட்டைகள் எல்லாம் இருக்குது, இல்லை எங்கேயாவது விண்ட் இருக்கா, பின்னம் இருக்கா, இதெல்லாம் நம்ம அந்த சூரிய ஒளியில் தான் வைப்பாங்க அந்த சிலைகளை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, 12 நாள் அதை நீர்லேருந்து எடுத்து நெல்லில் போடுவாங்க. நெல் எப்போவுமே சூடு, உஷ்ணம் ஜாஸ்தி. ஸோ நீர் வாசத்தில் இருந்த 12 நாளில் ஒரு சூட்டில் போடும்பொழுது அது அப்படியே இறுகும். அந்த ஓட்டைகள் இருந்த இது எல்லாமே அது பைண்டிங் ஆகும். இந்த நெல் வாசத்துக்கு அடுத்தது புஷ்ப வாசத்தில் போடுவாங்க. புஷ்ப வாசமும் எப்படின்னா, அந்த பூக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சிலைகள் மேலே போடும்பொழுது ஒரு வகையான ஒரு உஷ்ணத்தை அது ஏற்படுத்தும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மேலும் அந்த சிலையில் இருக்கக்கூடிய ஸ்மால் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் எல்லாம் பைண்ட் ஆகிடும். இது முடிஞ்சு தான் நமக்கு அதுக்கு பிராண பிரதிஷ்டைன்னு பண்ணுவாங்க, கண்ணு திறப்பாங்க. ஸோ கண்ணு கட்டி தான் இருக்கும் அந்த சிலைக்கு எல்லாமே. அது கண்ணை திறந்து அந்த சிற்பி தான் கண்ணு திறப்பார். ஸோ கண்ணு திறந்ததுக்கப்புறம் அதை நம்ம பிராண பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஸோ அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணும்பொழுது பூமியில் அதற்கு உண்டான மந்திரங்கள் சொல்லி யந்திரங்கள் வைப்பாங்க. ஸோ யந்திரங்கள் வைத்து ஔஷதம்னு சொல்கிறது மருந்து. ஸோ யந்திர, தந்திர, மந்திர, இது 3மே இருக்கும் அந்த இடத்துல. இந்த ஔஷதம் இதெல்லாம் வச்சு தான் ஒரு சிலையை வைக்கிறாங்க. ஸோ தெய்வம் ஒரு கல் நம்ம அப்படி வைக்கிறோம், அது சாமின்லாம் கிடையாது. அதற்கு பல வகையில் அதற்கு உயிரோட்டம் கொடுத்து 12 வருடத்திற்கு ஒரு முறை அதற்கு கும்பாபிஷேகமும் நம்ம செய்கிறோம். ஸோ வீட்டில் அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்ய முடியாது. வீட்டில் வாங்கிட்டு வர விக்கிரகத்திற்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதற்கும் நம்ம பிராண பிரதிஷ்டை பண்ணுறோம். ஸோ கண் திறக்கிறதுன்னு வீட்லேயும் நம்ம பண்ணுவோம். ஸோ கண் திறப்பில் என்னென்னா, அந்த நல்ல ஒரு கரு மை இருக்குது இல்லைங்களா, அதால் அந்த கண்களை வரைஞ்சி நடுவில் அதற்கு அந்த ஒரு ஒயிட் கலரில் அதை பொட்டு வச்சு கண் திறக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த விக்கிரகத்திற்காக நம்ம பண்ணுறோம். இந்த கண் திறப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுவாமிக்கு இப்போ நீங்கள் ஒரு லக்ஷ்மியாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், என்ன சுவாமியோ அதை ஆவாகனம் பண்ணுவாங்க. ஆவாகனம்னா இது கிருஷ்ணர், இது பிள்ளையார். ஸோ நமக்கு இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்,
இந்த தெய்வங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு வேல் பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வேலில் வந்து நம்ம அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் கந்த சஷ்டி சொல்கிறதோ, இல்லை சுப்பிரமணியருக்கு உண்டான அந்த சகஸ்ரநாம அர்ச்சனை சொல்கிறது, இப்படி பல வகையில் மந்திரங்கள் இருக்குது. ஸோ மந்திரங்கள் அந்த வேலுக்கு சொல்ல 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 முருகனினுடைய பரிபூரணமான கடாட்சம் அந்த வேலில் வந்து போய் உட்காருது. மந்திர ஒலியில் அதை நம்ம சக்தியை வந்து கூட்டுறோம். ஸோ ஒரு விக்கிரகமாக இருக்குது, அந்த விக்கிரகத்திற்கு நாம் அதுக்கு சக்தியை கூட்டுகிறோம். ஸோ எந்த தெய்வமாக இருந்தாலும் அதற்கான அஷ்டோத்திர மந்திர சதநாமாவளியை சொல்லி அந்த தெய்வத்தை நாம் வந்து உயிர் கொடுத்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து வைக்கிறோம். ஸோ வீடுகளில் இப்போ நீங்கள் ஷோகேஸில் வைக்கிற பொம்மைக்கு வந்து நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். பிராண பிரதிஷ்டை பண்ணி வாரம் இல்லை பௌர்ணமி அமாவாசை இப்படி சாமி கும்பிட்டு பிராண பிரதிஷ்டை பண்ண விக்கிரகங்களுக்கு தான் நம்ம வந்து பிரசாதங்கள் கண்டிப்பாக வைக்கணும். எப்பொழுதுமே கோயில்லையே அஷ்டோத்திரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே, அர்ச்சனை பண்ணுறீங்கனாலே ஒரு கல்கண்டோ ஒரு பழமோ சுவாமிக்கு நம்ம ஒரு நைவேத்தியம் வந்து கொடுக்குறோம். சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணால் கண்டிப்பாக நம்ம பிரசாதம் பண்ணணும். சக்கரை பொங்கலோ புளியோதரையோ லெமன் ரைஸோ ஏதோ ஒன்று பிரசாதம் வந்து சுவாமிக்கு நம்ம வைக்கணும் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணால். ஸோ வீடுகளில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிராண பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம் பண்ணி அதற்கு பூஜையெல்லாம் பண்ணுறீங்கன்னா நெய்வேத்தியம் வைக்காமல் நீங்கள் வந்து பூஜை பண்ணவே கூடாது. நான் இந்த மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணல, சும்மா சாமிக்கு புஷ்பம் வைக்கிறேன், சும்மா சாமி கும்பிடுறேன், எனக்கு எந்த விதமான ஒரு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் மந்திர பலங்களும் நான் சொல்லலை அப்படிங்கிறவங்க வந்து சும்மா புஷ்பம் சாத்தி கற்பூரம் காமிச்சாலே போதும், நம்ம சாமி அங்கே கும்பிட்டுக்கலாம். நம்ம ஷோகேஸில் வைக்கிறோம் இல்லையா பொம்மைகள், இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பிராண பிரதிஷ்டை பண்ணியோ இல்லை புஷ்பம் போட்டோ இல்லை அர்ச்சனை பண்ணியோ நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கெல்லாம் சும்மா ஒரு அலங்காரமாக நம்மளுடைய இடத்துல இருக்காங்க, அவ்வளோதான். இல்லங்களில் நம்ம அவங்களுக்கெல்லாம் நம்ம தனிப்பட்ட ஒரு பூஜை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பூஜா மண்டபத்தில் விளக்கேற்றுற இடத்துல ஒரு பிராண பிரதிஷ்டை பண்ணுறோம் பார்த்திங்களா, அங்கே தான் நம்ம கண்டிப்பாக தெய்வங்களை ஆராதிக்கணும். அந்த இடத்துல உயிரோட்டம் இருக்கும். அதனால் உயிரோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மாலை போட்டோ பூ போட்டோ அர்ச்சனை பண்ணியோ சுவாமியை வந்து நம்ம வணங்கணும். மற்றபடி நம்ம எந்த விதமான நமக்கு ஒரு சாதாரணமாக கடையில் வாங்கிட்டு வந்து ஷோகேஸில் வைக்கிற பொம்மையோ இல்லை நம்ம வீட்டில் வந்து ஒரு அலங்காரமாக வைக்கக்கூடிய பொம்மைகளுக்கோ நம்ம எந்த விதமான அர்ச்சனையோ அலங்காரமோ நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பண்ணலை அப்படின்னாலும் பெரிய தப்பெல்லாம் வந்து கிடையாது. ஒரு பூஜை ரூமில் நம்ம எந்த இடத்துல டெய்லி சாமி கும்பிடுறோமோ அந்த இடத்துல விளக்கேற்றும் பொழுது அந்த இடத்துல தெய்வம் இருக்கும். அங்கே நம்ம கண்டிப்பாக ஒரு நைவேத்தியம் பண்ணுறதோ இல்லை ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ கண்டிப்பாக செய்ய வேண்டும். வீடுகள்லேயும் சரி கோவில்கள்லேயும் சரி அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடிய தெய்வங்களுக்கு நம்ம வந்து அன்னம் கொடுக்காமல் இருக்கவே கூடாது. ஸோ கோவிலில் இருக்கக்கூடிய முறைகள் வேறு, வீட்டில் இருக்கக்கூடிய முறைகள் வேறு. நீங்கள் வேல் வச்சு பூஜை பண்ணாலும் பரவாயில்ல, சூலம் வச்சு பூஜை பண்ணாலும் பரவாயில்ல, அம்பாளுடைய விக்கிரகத்தை வைத்து பூஜை பண்ணாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பிராண பிரதிஷ்டை பண்ணீங்க, அந்த தெய்வத்திற்கு நீங்கள் உயிர் கொடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி அதற்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டோம், நம்ம டெய்லி நைவேத்தியம் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் அந்த தெய்வத்தை வந்து இறக்கிட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் அரிசியிலேருந்து எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பூஜைகளை வந்து தொடரலாம். பட்னி போட்டோ இல்லை அந்த இடத்துல வந்து சுவாமிக்கு வந்து எதுவுமே வைக்காமலே நம்ம இருக்கக்கூடாது. அது நம்ம வீட்டுக்கு வந்து ஆகாது. நீங்கள் ஊர்களுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த விக்கிரகங்கள் எல்லாமே அரிசி பெட்டியில் வச்சுட்டு போகலாம். ஸோ சுவாமி வந்து எப்பொழுதுமே நித்தம் அந்த அரிசியில் இருக்கலாம். வந்து நீங்கள் வந்து சுவாமியை எடுத்துகிட்டு ஆராதனை பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் தெய்வங்களுக்கு வீட்டில் நம்ம எப்படி பூஜை பண்ணணும், சும்மா பொம்மைகளுக்கு நம்ம வந்து ஆராதனைகள் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலிருந்து நம்ம ஒரு பெரிய நிவர்த்தி கொடுத்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.